தூத்துக்குடி தூய பனிமய அன்னை பேராலயத்தின் 442வது திருவிழாவையொட்டி இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய அன்னை ஆலயம் தூத்துக்குடி மாநகரின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது. புனித பனிமய அன்னை பேராலயத்தின் 442வது திருவிழா வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனையொட்டி இன்று கொடியேற்றத்தையொட்டி காலை 7 மணி அளவில் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பங்குத்தந்தை ஸ்டார்வின் முன்னிலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து திருவிழா கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தின் போது உலக அமைதிக்கான அடையாளமாக புறாக்கள் பறக்க விடப்பட்டது. பொதுமக்கள் வேண்டுதலுக்காக பால்குடம் எடுத்து வந்து கொடிமரத்தடியில் வைத்தனர். கொடியேற்றம் முடிந்த பின்னர் வேண்டுதலுக்காக கொண்டு வந்த பாலினை பக்தர்களுக்கு வழங்கினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பனிமய அன்னையை வழிபட்டனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதிகாலை திருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெறும். கொடியேற்ற விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கேன்சல் வருது. தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து அர்ச்சித்து உறுதிப்படுத்த உண்மை அறிவால் இக்கொடி உண்மை இவர்களுடைய முடிஞ்சா அவ்வளோதான் பாட்டை குடிச்சல்ல உதயகுமாரன் பாதுகாவலரை நினைத்து அவருடைய முன்னாடியை நினைத்து எப்பொழுதுமே அர்த்தமகிழ்வோமா. அந்த அன்னையுடைய திருக்கரங்களில் இருக்கின்ற இயேசு எங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தைகள் எங்களை துன்பப்படுத்துவதாக. பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். என் தந்தையின் இல்லத்தில் எவ்வளவோ இல்லங்கள் இருக்கின்றன, நீ அங்கே வந்து என்னோடு உறவாடலாம் என்ற வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் கேட்டுக் கொண்டிருப்போமாக. எங்கள் ஆண்டவராக பேசுவதாக உண்மை.